வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 18 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு ஏற்கனவே குமரிக்கடலில் உருவாகியிருந்த நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் சென்று கேரளாவிற்கும் லட்சத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாவதற்கு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி நேற்றைக்கு காலையில் புதிதாக உருவாகியது. ஏற்கனவே ஒன்று உருவாகியது, அதுதான் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போனது. நேற்று காலையிலே ஒரு காற்று சுழற்சி உருவானது. அந்த காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கை மற்றும் தென் தமிழ்நாட்டிற்கு இடைப்பட்ட பகுதியில் குமரிக்கடலுக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது மெல்ல தமிழ்நாட்டின் கரையோரம் வழியாக வடக்கு நோக்கி நகர்ந்து தீபாவளி அன்றுக்கு கூட தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருந்து கொண்டு தீபாவளி அன்றைக்கு மறுநாள் 21ஆம் தேதி, அதற்கு அடுத்த நாள் 22, 23ஆம் தேதி தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளிலே நீடித்து இன்னும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஆக வரக்கூடிய நாட்களிலே இரண்டு நிகழ்வுகள் இருந்து கொண்டு இரண்டு பக்கமும் அரபிக்கடல் பக்கமும் வங்கக்கடல் பக்கமும் காற்றை நுழைத்து இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட பெரும்பாலான மாவட்டங்களிலே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். வடகடலோரத்திலே கிழக்கிலிருந்து மேகமும் தென்கடலோரத்திலே சில நேரங்கள் மேற்கிலிருந்து மேகம் வரும், தென்மேற்கு பருவமழை போல. ஆக இணைப்பு சுழற்சியின் பிணைப்பால் இணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடல் காற்றும் தென் மாவட்டங்களுக்கு வரும், வங்கக்கடல் காற்று வட மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் போகும். இப்படி அரபிக்கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் ஒரு இணைப்பை பெற்று இணைப்பால் மழைப்பொழிவை இன்னும் பரவலாக்கப் போகிறது. தென் மாநிலங்களில் குறிப்பாக தெற்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில். ஆக இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இதன் அடுத்தபடியாக தீபாவளிக்கு பிறகு இந்த நிகழ்வு கொஞ்சம் தீவிரமடைந்து மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் அடுத்த நிகழ்வு இந்த மாத 26, 27, 28, 29 தேதிகளில் அடுத்த நிகழ்வு வடகடலோரம் நெருங்கும் நிகழ்வு. ஆகவே மழை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது.